ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ உங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது ஒரு சின்ன ஸ்டோரி. ஃபாதர் அண்ட் டாட்டர் வந்து காலேஜ் காலேஜுக்கு போகிற பொண்ணு. அந்த பொண்ணுக்கிட்ட 2 ட்ரெஸ் தான் இருக்கா. ஒன்று துவைச்சி போட்டுட்டு ஒன்று போட்டுக்கிட்டு காலேஜுக்கு போகிறாள். ஸோ ஒன்றும் ஸ்பேரே கிடையாது. அதனால் அவள் வந்து ஃபாதர் ரொம்ப கஷ்டப்படுறாரு, ஏழை குடும்பம்னு சொல்லிட்டு அவளும் கேட்காம வித் தட் ஒன்று போட்டுக்கிறதுக்கு ஒன்று துவைச்சி போட்டுக்கிறதுக்கு மேனேஜ் பண்ணிட்டு இருக்கா. ஃபாதர் வந்து அவளை எப்படியோ கட்டாயப்படுத்தி கடைக்கு கூட்டின்னு வந்தாச்சு. 4-5 கடை ஏறி இறங்கியாச்சு. அந்த பொண்ணு எதுவும் வாங்க மாட்டான்றது. அப்பா கஷ்டத்தை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி பிடிக்கலன்னு சொல்லிட்டு வந்துடுறது. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபாதர் வந்து கடைக்காரர்கிட்ட ஒரு சின்ன வேண்டுகோள் கேட்குறாரு. தம்பி, அந்த பொண்ணு எதுவுமே வாங்க மாட்டான்றது தம்பி. இப்போ நாம் 4-5 கடை ஏறி இறங்கி வந்துட்டோம். நீங்கள் எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுங்க தம்பி. அந்த பொண்ணு எந்த ட்ரெஸ்ஸு செலக்ட் பண்ணுறாலோ அது மேலே இருக்கிற எம்ஆர்பியோட அது 50% டிஸ்கவுண்ட்டு இன்றைக்கி டீல் போயிட்டு இருக்குது, ஆஃபர் போயிட்டு இருக்குது. அதனால் 50% டிஸ்கவுண்ட்டுன்னு சொல்லுங்கள் தம்பி. அப்போ தான் அவன் எடுப்பாள். ஆனால் நான் வந்து ஃபுல் அமௌண்ட்டு உங்களுக்கு கொடுத்துட்றேன் தம்பி. எம்ஆர்பி அமௌண்ட் ஃபுல்லாக நான் பே பண்ணிடுறேன் தம்பி அப்படின்னு சொல்கிறான். இந்த பொண்ணோட நல்ல மனசுக்கு, இந்த தகப்பனோட நல்ல மனசுக்கு அந்த கடைக்காரர் ஓகே அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் தெரியல, இன்றைக்கி ப்ரெசன்ட் டேஸில் அந்த மாதிரி கடைக்காரங்க இருக்காங்களான்னு தெரியல. பட் இது கதை தானே, கதையில் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி நடக்கிறது. அந்த பொண்ணு வந்து ஒரு பிங்க் கலர் ஒன்று செலக்ட் பண்ணுறாங்க. அவரும் வந்து ரேட்டு எம்ஆர்பி பார்க்குறாங்க. கடைக்காரர் சொல்கிறாரு, இதை எடுத்துக்கோமா, இன்றைக்கி ஆஃபர் இருக்குது நாங்கள், அதனால் வந்து 50% டிஸ்கவுண்ட்டு கொடுக்குறோம், கடை ஆனிவர்சரி இன்றைக்கி, அதனால் சொல்கிறாரு. ஒன்று எடுத்துக்கிறான். அப்பா சொல்கிறான், ஒன்று எதுக்குமா, 50% ஆஃபர் இருக்குது, நீ 2 எடுத்துக்கோ, 3 கூட எடுத்துக்கோ அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணி எடுத்துக்கோ சொல்கிறாரு. அந்த பொண்ணு 2-3 எடுத்துக்கிட்டு கையில் வச்சுன்னு இருக்கு. இவர் என்ன சொல்கிறாருமா, ஆமாம் நீ போய் உட்காருமா, ஸ்கூட்டரில் கிட்ட போய் நீ வெயிட் பண்ண, நான் பில்லு பே பண்ணிவிட்டு வந்துடுறேன் அப்படின்னு அப்பா சொல்கிறாரு. சரியான கடை. அந்த பொண்ணு வெளியில் போனதுக்கப்புறம் இவர் வந்து எவ்வளோச்சு தம்பி அப்படின்னு சொல்லி ஃபுல் பேமெண்ட்டு அப்படின்றாரு. அவர் வந்து ஃபுல் பேமெண்ட் வந்து 3000 ரூபாய் ஆச்சு சார், ஆனால் நீங்கள் 1500 கொடுங்க அப்படின்றாரு. ஏன் தம்பி அண்ணா? இல்லை, உங்கள் மனசுக்கு, உங்கள் பொண்ணு மனசுக்கு என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவி சார், பரவாயில்ல, நீங்கள் எப்போ ட்ரெஸ்ஸு வேணுமானாலும் எங்கள் கடைக்கு வாங்க, உங்களுக்கு 50% டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்கிறாரு. தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.